லோகேஷ் டைரக்டர் சார் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா வெரி யதார்த்தமா இருக்கும் படம். ஆவரேஜ் ப்ரோ, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல, ஒரு வாட்டி பார்க்கலாம், பட் ஓகே தான். ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்கும்போது கொஞ்சம் போல இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலயும் ரஜினி சார் வந்து ஒரு எலிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாலுமே மற்ற கேரக்டர்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. Meet the expectations. I came from the Maharashtra just to watch Kohli. Worth of coming all the way from Malaysia, and I'm still proud that I'm the Thalaivar's fan. என்ன எதிர்பார்த்தோமோ அதோட அதிகமாக தான் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. பிகாஸ் தலைவர் வந்து ஆக்டிவா வந்து ஃபுல் படம் காமிச்சிருக்காங்க. இப்போ ஒரு 2 ரூபா பீடி பிடிச்சி 1.5 கோடி வச்சுட்டாருங்க. ஆக்ஷன்லாம் நெருப்பு பறக்கும். ப்ரூஸ்லி வந்து காலில் உயரான்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஒரு சூப்பரான தலைவர் 50 இயர்ஸ்க்கு ஒரு ட்ரிபியூட்டா நான் பண்ணுறேன். செமையா இருக்கு. அதில் வந்து ஒரு மெட்டஃபர் மாதிரி காட்டியிருப்பாங்க. கிங் பின்னு ஒரு கப்பலில் வரும், அதில் கிங்குங்கிற இடத்துல தலைவர் நிற்பாரு, அதோட இன்டர்மிஷன் விடுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் ஆஃப் தலைவர் டைட்டில் கார்டு ஒன்று இருக்கு. பீக் சரியான பீக்கு. கண்டிப்பாக வந்து எல்லா தலைவர் ஃபேன்ஸுக்கும் ஒரு ஃபீஸ் இருக்குது. அண்ட் லோகேஷ் கனகராஜோட சம்பவம், அனி மியூசிக்கு, எனக்கு ஷோபினோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. வில்லனா பண்ணியிருக்காரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்ல உள்ள ஆவியா வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. நான் ஒரு ஷோ பார்த்துட்டு போறேன் பாருங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அங்கே ஆவியா வந்து படம் பார்த்துக்கிறாரு. அப்பனா பார்த்தேன் கம்னூர் எழுப்பாரு. அந்த அளவுக்கு சிவாஜியா காலில் விட்டாருங்க. இடியும் மின்னலும் தலைவன் பேரை கேட்டு தான் ஊருக்குள்ள வரும் போகும். ஆக்ஷன்லாம் நெருப்பு பறக்கும். ப்ரூஸ்லி வந்து காலில் உயரான்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே. வீடு கிரகப்பிரசனம் என்ன பண்ணுவான், அந்த மாதிரி ஓமம் வளர்ப்போம், எல்லாருக்கும் வெத்தலைப்பாக்கு பேக் கொடுப்போம், சாமி கும்பிடுவோம், வரவங்களுக்கெல்லாம் இது பழம் பூ பழம் வெத்தலை கொடுப்போம். அந்த மாதிரி என்னங்க இது கோவில் கும்பாபிஷேகங்க, படம் இல்லை கும்பாபிஷேகம். அதான் அவர் இப்பயுமே 80s இருக்க மாதிரி தான் இருக்காரு. அப்போ 16னா இப்போ 15 வயசு கம்மியாயிடுச்சுங்க. இப்போவும் ஒரு 2 ரூபா பீடி பிடிச்சி 1.5 கோடி வச்சுட்டாருங்க. பனைமரத்தில் நுங்கு தலைவனை எடுத்தா சங்கு, அவர்கிட்ட கேட்காத பங்கு. இனிமே எவ்வளோ இதெல்லாம் சமூக வலைதளங்களை பரப்புங்க. ஐடி விங்கு தலைவர் பர்ஃபார்ம் 1000 கோடி கன்ஃபார்ம். அதான் இனிமேல் தீபாவளியில பாபாவளி, பிள்ளையார் சதுர்த்தியில ரஜினி சதுர்த்தி. Worth of coming all the way from Malaysia, and I'm still proud that I'm the Thalaivar's fan. படம் அவ்வளோ வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார்னா ஸ்டைலு, நாகார்ஜுனானாக்கா ஸ்வாகு, சௌபின் ஷாயர் சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. நம்ம உபேந்திரா சாரோட என்ட்ரி வண்டர்ஃபுல் காம்பினேஷன். அண்ணா ஒரு வார்த்தை சொல்லுவாப்புல நம்ம ரஜினி சாரை பார்த்து, அவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்தோமோ அதோட அதிகமாக தான் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. பிகாஸ் தலைவர் வந்து ஆக்டிவா வந்து ஃபுல் படம் காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்கும்போது கொஞ்சம் போல இருந்துச்சு. எப்படி வந்து ஜெயிலரில் இருந்தாரோ, ஜெயிலரை விட இந்த படம் அழகாக காமிச்சிருக்காங்க. அவர் அழகுதான் அழகாக காமிச்சிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்காரு. லாஸ்ட் 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது. கத்துறதா, சிரிக்கிறதா, அழுகிறதா, என்ன பண்ணன்னு தெரில, அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது. தலைவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. தனியாக ஸ்பெஷல் மென்ஷன் வந்து நாகார்ஜுனா சார் அண்ட் ஷௌபின் சார் அவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அமீர் கான் சார் அவுட் ஸ்டாண்டிங். என்ன சொன்னாலும் ரிவீல் ஆயிரும், அது சொல்லக்கூடாது. சின்ன சின்ன எமோஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் செமையாக இருக்கும். தலைவர் வேறு லெவலுங்க. லோகிக்கு கண்டிப்பாக வேறு லெவல். எல்சியூ கண்டிப்பாக கிடையாது, அது ஆர்சியூ, ரஜினிகாந்த் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். இங்கே கொளுத்திட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா செம்ம டான்ஸு மூமெண்ட்ஸு. பூஜா எக்டே அந்த அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டாக இந்த படம் வந்து அனிக்காகவும் லோகேஷ்காகவும் நம்ம டெஃபினட்டாக போய் பார்க்கலாம். ஏன்னா தலைவர் ஃபேன்ஸ் தாண்டி நியூட்ரல் ஃபேன்ஸுக்கு நான் சொல்கிறேன், டெஃபினட்டாக ஒரு ஒர்த் வாட்ச். என்னன்னா அடல்ட்ஸ் படம் இது, அதனால கொஞ்சம் பிளட் ஷெட்லாம் ரொம்ப அதிகமாகவே எக்ஸ்டென்சிவாகவே கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களை கூட்டும் போகிறத அவாய்ட் பண்ணலாம். சில தேட்டர்ஸ்லாம் குழந்தைங்களை அலோவ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் மொத்தம் பார்த்து இல்லை ஒரு 18+ இருக்கிறவங்க பார்த்தா பெட்டர்.